எல்லோருக்கும் வணக்கம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் 47வது பிரசிடெண்ட்டாக திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. அவர் வந்த உடனே ஒரு சில அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் அமெரிக்காவின் சேஃப்டி மெஷர்ஸ் கணக்கு பண்ணி தான் அவர் பல விஷயங்களை பேசியிருக்காரு. எஸ்பெஷலி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அமெரிக்கன்ஸு சொன்னால் அவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. மெயில் அண்ட் ஃபீமேல் அந்த 2 ஜெண்டர் தான் அவர் அப்படி தான் அவர் பார்க்குறாரு. அது இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். அப்புறம் நம்ம இந்தியன்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 2-3 பாயிண்டில் முக்கியமாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எங்கிட்டே ஒரு சிலர் கேட்டாங்க. அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நம்பர் 1, இந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் அது இனிமேல் பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு, வெளிநாட்டவர்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு அது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறாங்க. அது தவறு. அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கேயே ஒர்க் பண்ணுறவங்க க்ரீன் கார்டு வாங்கினவங்க, பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, செட்டில் ஆனவங்களுக்கு இது பாதிப்பு இல்லை. அதே நேரத்தில் ஜனவரி 20 அன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. பிப்ரவரி 20 வரைக்கும் பிறக்க போகிற குழந்தைங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகாது. யாருக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூரிஸ்ட் விசா, விசிட்டிங் விசா இந்த மாதிரிலாம் போகிறாங்க. அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகலாம். அது கூட இந்த அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது வில் பி கேன்சல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is applicable only for the government employees, not for others. மற்றபடி இப்போ எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கம்பெனி என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான். ஸோ அது 2வது பாயிண்ட். எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ that confusion also should be removed. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விசா H1B விசாவை அவர் டச் பண்ணுறதா சொல்லலை. அதாவது இங்கே படித்தவங்களுக்கு, இந்தியாவில் படித்தவங்களுக்கு அங்கே போய் வேலை செய்கிறது இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் கஷ்டம், பாசிபிலிட்டி இருக்காது. ஆனால் அங்கேயே படித்து அங்கேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகாது அட் எனி காஸ்ட். ஸோ இந்த 2-3 பாயிண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். நிறைய பேர் எங்கிட்டே கேட்டாங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் இட் அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கூட போஸ்ட் பண்ணுங்கள். I'll be glad. Thank you. Wish you all the very best. Good day, dears.